வித்தியாசம். அத்தா, நான் மட்டும் ஏன் கருப்பா இருக்கேன்? அதுவாடா அரசு, உங்க பாட்டி கருப்பு, உங்க அப்பா கருப்பு, நான் கருப்பு, அதான்டா. அப்ப ரத்னா பாப்பா மட்டும் வெள்ளையா இருக்கு. அவ உங்க தாத்தா மாதிரி. தாத்தா நல்ல சிகப்பான். ஓ அத்தா, பசங்க எல்லாம் நான் விளையாடும் போது கருப்பட்டி கறிக்கட்டன்னு கிண்டல் பண்றாங்க தெரியுமா? அவனுங்க கடக்குறானுங்க கண்ணு. மனசுதான் வெள்ளையா இருக்கணும் ராசு. அப்படின்னா வள்ளியம்மா, வாங்க வாங்க. வீட்டுல சித்தி ராசாத்தி எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கையா? ஆமா, வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? பையன் எங்க? வாடா வாடா. ராஜா, இந்தா. வேணா. என்னம்மா? வாங்கிக்கடா, தாத்தா தானே. நல்ல புழக்கம்தாம்மா. இந்தா. ஆமா, எங்க ஆன முடியானே? வாங்க வாங்க, சௌக்கியங்களா? ஓ, சௌக்கியம்தான். நீ சௌக்கியமா? இருக்குங்கய்யா. ஆமா, எங்க ஆத்தா? ஆத்தா மாடியில் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? மூலப்பத்திரம் கொண்டு வந்தீங்களா? கொண்டு வந்திருக்கேன். ஆமா, எதுக்கு திடீர்னு நிலத்தை அடமானம் வைக்கணும்? என்ன செய்யறது, வீட்டுல திருட்டு போயிருச்சு. பொண்ணுக்கு வேற கல்யாணத்தை வச்சுட்டேன். யாரு? உதவிக்கார பறந்தாமனா? ஆமாத்தா. அடடே, வாப்பா மேல வா, உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? ஆன முடியாரு, ஆன முடியாரு. வாங்க கணக்கு பிள்ளை. கொஞ்சம் சீக்கிரமா வரக்கூடாதா? ஆமா, பரந்தாம என்ன வரலையா? அவர் அப்பவே வந்துட்டார். கொண்டாங்க. சிவகாமி, என்னன்னா ஒரு பத்திரம் எழுதுனா உன் கையெழுத்து தான் நல்லா இருக்குமே. இந்தா. வேகமா எழுதுல. மேற்படி ஊத்து நிலமாக்கிய கருப்பசாமி கோயில் இருக்கும் 15 சென்ட் நிலத்தையும் கொஞ்சம் இருண்ணா. 15 சென்ட் நிலத்தையும் ரூபாய் 20,000க்கு தோட்டக்காரமங்கலத்து வைரவன் மனைவி பேச்சி அம்மாளுக்கு விற்க. ஏன்னா ராஜா என்னவோ அவங்க அப்பா நிலத்தை அடகு வைக்க போறதால சொன்னா, இப்ப நீ விக்கிற மாதிரி எழுத சொல்ற? அது முதல்ல அப்படித்தாம்மா சொன்னாங்க. அப்புறம் கல்யாண செலவு அதிகமாயிடுச்சுல்ல, அதனால விற்கிறதாக முடிவு பண்ணிட்டார். நீ எழுதுமா. வைரவன் மனைவி பேச்சி அம்மாளுக்கு விற்க முழு மனதுடன் சம்மதித்து சாட்சிகள் முன்னிலையில் இன்று முழு பணமும் பெற்றுக்கொண்டேன். இன்று முழு பணமும் பெற்றுக்கொண்டேன். பார்த்து போட்டு கூடாத்தா, உனக்கு தெரியாதா? கல்யாண செலவு, பந்தல், பந்தி, சடங்கு, சம்பிரதாயம், சீர் செனத்தி, அப்படி இப்படின்னு இப்போ விற்கிற விலைவாசியில 30 தாண்டிரும் போது இருக்காத்தா. கொடுக்கலாம்டா பறந்தாமா. இந்த ஊருக்குள்ள வட்டிக்கு வாங்கிருக்கீங்களே அந்த நாய்ங்க எதுவுமே ஒழுங்கா பணம் கொடுக்கல. எப்படியோ பெறட்டா. 20,000 ரூபா தான் சேர்ந்தது. 20,000 ரூபா தானே இருக்குது, என்ன பண்ணலாம்? சரியாத்தா, இருக்கிறத கொடு. 2 அறுவடையில் வட்டியும் முதலும் கொடுத்துட்டு நான் பத்திரத்தை வாங்கிக்கிறேன். சரிப்பா. கெட்ட ஒழுங்கா எழுதிருக்கியா? எழுதிருக்காதா? இந்த பாரு, பறந்தாம கிட்ட படிச்சு காமிச்சது. நாளைக்கு நம்மள தப்பு சொல்ல போறான். வேண்டாம் வேண்டாம்,
உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லையா என்ன? என்ன நீங்க ஏமாத்திரவ போறீங்க, மோசம் பண்ணிடவ போறீங்க? சரிப்பா, இதில் கையெழுத்து போடு. உன் சாட்சியாளங்களை கூப்பிட்டு கையெழுத்து போட சொல்லு. சாட்சியாளங்களை கூட்டியாந்துருக்க? சாட்சி ஆளுங்களா கூட்டிட்டு வரலையாத்தா? நீ கூட்டியார மாட்டேன்னு தெரிஞ்சுதான் பஞ்சாயத்து கணக்கு பிள்ளைய நான் கூட்டியாந்து வச்சிருக்கேன். கணக்கு பிள்ளையா, கையெழுத்து போடுங்கய்யா. எல்லாம் மட்டும் இங்க வாடா, கை நாட்டு வைடா. 2 சாட்சி வேணுமே, ஒரு சாட்சி போட்டு என்ன பண்றது? வைடா வைடா. இந்தா பறந்தாவா, சந்தோஷமா வாங்கிட்டு போய் இருக்கிற பணத்தை வச்சு சிக்கனம் உன் மகளுக்கு அழகா கல்யாணத்தை பண்ணு. போயிட்டு வாப்பா. நல்லதுக்கா. போயிட்டு வாப்பா. இப்ப நான் வரட்டுமாத்தா? போயிட்டு வாப்பா. இந்த பேச்சு நினைக்கிற காரியத்தை செய்யாம விடுவாளா? அத்தா என்னடா? ஒண்ணுமில்லாத்தா, உன் பேச்சை கேட்டு தான் கை நாட்டு போட்டேன் கருப்புக்கு எதிரா. நீ சொன்னபடி காக்காணி நிலம் கொடுப்பில்ல? ஒரு அடி கொடுத்துருக்கேன், அடி அடியா கொடுப்பேன். கணக்கு போட்டு பாடுறா, காக்காணி சுத்தமா வந்துடும். போட நேரம் பார்த்து கேட்கறான் பாரு பாயா. ஐயா ஐயா, அதை சுற்றாதீங்க, சாமி குத்தமாயிடும். பாத்துக்கியா? ஏமா இந்த பக்கம் ஒரு குதிரை போச்சா? சாமி குதிரைங்களா? ஆமா. ஐயா, பந்திப்பற பக்கம் போச்சு அந்த குதிரை. ஐயா, சாமி குதிரைங்கய்யா, அது ஒண்ணும் பண்ணிடாதீங்கய்யா. அண்ணே, முனியானே என்னண்ணே? நம்ம கருப்புசாமி ஒரு ஆளை வெட்டி போட்டுட்டான். அவன் என்ன பண்ணானோ ஏது பண்ணானோ தெரியல. அவன் இங்கதான் கிடக்குறான்.
குத்துயிரும் குறையுமா ஒரு ஆளை இன்ஸ்பெக்டரையா பந்திப்பாறையில இருந்து தூக்கிட்டு வர்றாங்க. மை காட், பல்ஸ் இறங்கிட்டே இருக்கு. உடனே ஜேஜ் கூட்டு போனாதான் பழைப்பாரு. அட நம்ம ராவத்தூரோட பக்கமா இருக்கு, அங்க தூக்கிட்டு வாங்களே. அப்பா, யார் இந்த ராவுத்தர்? நம்ம ஊர் நாட்டு வைத்தியர். பேஷண்டோட நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கு இந்த நேரத்துல. ராவுத்தர் பாய், ராவுத்தர் பாய், என்னாச்சு? வாங்க. இந்த பயலுக்கு என்னன்னு பாருங்க, ஏதோ விஷ பூச்சி கடிச்சிருச்சு போல இருக்க. சீக்கிரம் வீட்டு கூட்டிட்டு வாங்க. ஐயோ, கையெல்லாம் சிலிட்டு போயிருச்சே. வாங்க. வா, புரிஞ்சு போ. என்ன பைத்தியக்காரத்தானே இது? இவனை ஜேஜ் கொண்டு போறதுக்கு முன்னாடியே செத்தாலும் செத்துருவான். நீங்களும் சீரியஸ்னஸ் புரியாம விளையாடிட்டு இருக்கீங்களே. போறதுக்குள்ளேயே செத்துருவாங்கிற, அப்புறம் எதுக்குமா அவனை தூக்கிட்டு போகணும்? புரியாம பேசுறீங்களே. அவன் நாடி துடிப்பு அடங்கிக்கிட்டே இருக்கு. ஏ ரத்னா, இப்போ பேஷண்ட் இருக்க நிலைமைக்கு அவனுக்கு இமீடியட்டா அட்ரினல் கொடுக்கணும். இவர் என்ன புரியாம விளையாடிட்டு இருக்காரு? அதுக்கு முன்னாடி அவில் கொடுக்கணுமேம்மா. இப்போ நீ சொன்னியே, அது எல்லாத்தையும் தாம்மா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க மருந்து மாத்திரைன்னு கொடுப்பீங்க, அதே நாங்க பச்சளையா கொடுக்குறோம். இனிமே பயம் இல்லை, பழிச்சுப்பா. எல்லாரும் வெளியில இருங்க, நான் நமாஸ் பண்ணேன். ராவுத்தர் பாய், இந்த ஆளுகிட்ட நான் வாக்குமூலம் வாங்கணும். முதல்ல அவன் கண் விழிக்கட்டும், அப்புறம் வாங்கிக்கலாம். நீங்களும் கொஞ்சம் வெளியில இருங்க.
வாங்க. என்னவா தெரியாது, என்னென்னமோ நடக்குது. எப்படி இவன் பொழைச்சிடுவான்ல? என்ன அதான் மருத்துவர் பார்த்துட்டாருல, கண்டிப்பா பொழைச்சிடுவான். அசஞ்சா சுட்டுடுவேன். திரும்ப திரும்படா. கத்திய கீழே போடுற. போடு. போடுற. சார், இவன் கையில அதே சூளை பூச்சை குத்திருக்கு சார். நீ சபாஷன் குரூப் தானே?